நண்பர்களே வணக்கம். அழுத்தம் திருத்தமான செய்கை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இப்போது அந்த நேரம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஏப்பம் வருது, இது பண்ணுது, அப்படி செமிக்கலைன்னா இது வாங்கி குடிப்போம், கோழி சோடா வாங்கி குடிப்போம். கோழி சோடா பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது ஒரு கோழி அந்த போல் கருப்பு போல் முட்டிக்கிட்டு இருக்கும் அந்த சோடா பாட்டிலில். அப்போ நம்மளுடைய அந்த கட்டை விரலை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஓங்கி அடித்தோம்னா தான் அது திறந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஹையாக ப்ரெஷர் இருக்கும். இதுமாரி எந்த ஒரு காரியம் நம்ம செய்ய போனாலும் என்ன தான் செய்ய நினைக்கிறோங்கிறத ஒரு திருத்தமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கிறது, முக்கியமாக வெற்றி கிடச்சிரும். அது எஸ்ஐயாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இல்லை பெற்றோராக இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்லும்போது இதை போய் இவர்கிட்ட எப்படி சொல்கிறது, என்ன இவளுக்கு தெரியாதா, எத்தனையோ தடவை சொல்லியாச்சு அப்படின்ட்டு வளவளா அப்படின்னு போயிட்டாங்கன்னா நாளைக்கு பாதிப்பு உண்டாகும்போது அப்பங்காரம் அம்மாட்ட கேட்கும், என்ன நீ அதாவது ஒரு லேடிக்கு ஒரு லேடி அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நான் பேச முடியாது, நீ தானே திருத்தமாக இதை சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு காரியத்தை அப்போ ஃபீல் பண்ணி ஒன்று நடந்த பிற்பாடு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை நிறைய விஷயங்கள்ல. இப்போ ஆசிரியர்களுக்கே அந்த மாதிரி ஆயிரும். என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு பாடத்தை டீச்சிங்கில் நல்லா சொல்லி கொடுத்துருப்போம், ஆனால் எங்கே கோட்டை விடுவோம் அப்படின்னா அந்த கோச்சிங்கில் கோட்டை விட்டுருவோம். அப்போ அந்த கோச்சிங் டைம்லேயே என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பாடம்னாலும் அந்த டெஸ்ட் வைக்கிறது, அதை திருத்துறது, இது பண்ணுறது. அதாவது ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி நம்மளே ஒரு கிளாஸ் டெஸ்ட்டோ ஏதோ வைக்கிறோம்னா அதில் வரும்ல அந்த வேல்யூ வரும்ல, அந்த மதிப்பீடு வரும்ல, அவங்களுடைய ரிசல்ட்டு, அதை ஃபஸ்ட்டு நம்ம கவனமாக இருந்துக்கிடணும். ஏமா நீ இதிலெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க, விளையாட்டாக நினைக்காத, நீ எல்லாம் பண்ணியிருக்க, நேராக ஆன்சருக்கு, ஒரு மேத்ஸாக இருக்கட்டும், நேராக ஆன்சருக்கு போகிற, அந்த ஸ்டெப்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த பெருக்கல், இது வகுத்தல், இதுலலாம் அசால்ட்டாக நீ அவசரப்பட்டு தப்பு விடுற. இப்போ எக்ஸாம் நடக்குது, இப்போ ஒரு எக்ஸாமே நடக்குது அப்படின்னா ஒரு ஆனுவல் எக்ஸாமில் வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு ஒரு 1/2 hour முன்னாடி எல்லாம் முடிச்சிருப்பாங்க, பேப்பரை கொண்டு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் கிளியராக பாரு, திருத்தமாக பாரு, எல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கியான்னு வெரிஃபை பண்ணு, ஓவர் த்ரூ பண்ணு, ஏதோ தப்பு இருக்கா, எல்லாம் கோடு போட்டிருக்கியா, நம்பர் கரெக்டாக போட்டிருக்கியா, ஆன்சர் கரெக்டாக வருதா, திருப்பி ரீசெக் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் திருத்தம். அதான் அப்போ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏனோதானோன்றதுனால ரிசல்ட்டும் ஏனோதானோன்னு தான் இருக்கும். ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி தான். இன்னும் சொல்லப்போனால் சீக்கிரமாக வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் லேட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வர்றது, தப்பு விடாமல் இருக்கிறது, மற்றவங்ககிட்ட பாராட்டு வாங்குறது, அதெல்லாம் இதனுடைய காரியத்தில் தான் வரும். அப்போ கரெக்டாக சில பேர் உதாரணம் காட்டி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார், நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாமே, எவ்வளோ கிளியராக இருக்கும், வேலை கிளாரிட்டியாக இருக்குமே. மற்றவங்கெல்லாம் இப்போ சில பேர் சில முடிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த நோட்ஸ் ப்ளஸ் நோட்டை வாங்கி பார்த்துக்கோங்க, மற்ற ரெக்கார்டு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துக்கோங்க, இது வருது, இன்ஸ்பெக்ஷன் வருது, ஏதோ ஒரு சமயத்துக்கு ஒரு உதாரணமாக ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்களை நம்ம வச்சுருப்போம். இப்போ ஒரு ஓவியம் இருக்குது, ஒரு ஓவிய காம்படிஷனுக்கு போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வரைஞ்சி காட்டும்போது நாங்கள் சில கரெக்ஷனை சொல்லுவோம். அதாவது எல்லாம் பண்ணியிருக்க கரெக்டு, மகாபலிபுரத்தை வரைஞ்சிருக்கப்பா, அந்த அர்ஜுனன் தவம் செய்கிறது, அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கலரிங்கில் தப்பு பண்ணியிருக்கேன். கலரிங்கை கொஞ்சம் ஆப்டாக இன்னும் போல்டாக கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப ஒரு லைட்டாக தெரியுது எல்லா இதுலேயுமே. இப்போ அதே மாதிரி தான் புகைப்படத்தில் பளிச்சுன்னு இருந்ததுன்னா ஐடியா ஒன்று அந்த கன்சீவ் பண்ணுறீங்க, ஆனால் அதில் அந்த போகிற மோடு இருக்குது பாருங்கள், அந்த எண்ணம் அது உங்களை வெளிக்காட்டும். அது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி சமீபத்தில் சொர்க்கவாசல் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். கதை சூப்பர், ஆனால் நல்லா இருந்தது படம். ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா, அப்போ அந்த டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ படம் ஓடிட்டுருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு வாரமாக 10 நாளாக, நீங்கள் இந்த படத்துக்கு வைக்காதீங்க, சொர்க்கவாசலும் வைக்காதீங்க, பகடைக்காயின்னு வைங்க. ஏன்னா அந்த ஹீரோ ஒரு அப்பாவி, அவரை மாட்டி விட்டுறாங்க ஜெயிலில், அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, ஒரு நிரபராதியாக இருக்கிறவங்க எப்படி போய் மாட்டி அந்த சூழ்நிலை அவங்களை ஒரு
அந்த சமூக சூழல் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, கதை ஓகே, வசனம் ஓகே, அதனுடைய செட்டு ஜெயில் மாதிரியே செட்டு போட்டிருக்காங்க. அந்த நடிகர்கள் தேர்வு பக்கா எல்லாமே இருந்தும் என்ன அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்து அந்த ஆக்டர்ஸ்ட்டை வந்து சரியாக வேலை வாங்கலே நல்லா தெரியுது. அது மட்டும் திருத்தமாக இருந்ததுன்னா, ஏன்னா அந்த எஃபர்ட் இப்போ வந்து அவருக்கு அன்னைக்கு பெயில் கிடைக்கணும், வெளியில் வராரு ஜாமீனில். அன்னைக்கு பார்த்து பெரிய பயங்கரமான அது உண்மை சம்பவம் அடிப்படையாக எடுத்திருக்காங்க. ஒரு கலவரம் நடக்கு. அப்போ அந்த கலவரத்தில் அவருக்கு பெயில் எடுத்து அவர் வெளியே வரணும். எங்கே போகும்போதுல அந்த கலவரத்தில் அவரையும் சேர்த்து மாட்டி விட்டுறாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையே அது வந்து புரட்டி போட்டுருது. அப்போ அந்த அழுத்தமான காட்சியை வந்து எப்படி காட்டணுங்கிறத அவர் மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா அதே நேரங்களில் பேரலாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமரன் ஒரு படம் வந்துச்சு, சிவகார்த்திகேயன் படம். அதில் அட்டகாசமாக அந்த இதை கரெக்டாக அந்த அவருடைய அந்த ஆர்மி சோல்ஜருடைய வாழ்க்கையை வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கே போய் ஆக்டிங்கும் சரியாக கொடுத்து மக்களுக்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு குடும்பமாக போய் பார்க்குற அளவுக்கு டைரக்டர் வந்து சூப்பராக எடுத்திருப்பார். இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வேயா டேக்கிங்கில் வந்து இவருடைய பங்கு தானே, லீடர் அவர் தானே, டைரக்டர் அவர் தானே, வேலை வாங்குறதுல கொட்டை விட்டுருக்காரு. அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்து அவருக்கு கொஞ்சம், அதனால தான் சில டைரக்டர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. பாரதி ராஜா, பாலச்சந்தர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பலார்னு ஒரு அறை விழுந்துருமா, என்ன நீ வந்து கண்ணீர் வந்த பிற்பாடு இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்போது செய்யக்கூடாது. இருந்தாலும் அவங்களுடைய என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம், இவங்க நடிக்க வந்தவங்க என்ன சாதாரணமாக நினச்சிட்டாங்க, ஒரே நேரத்தில் ஒரு 5 இடத்துல கால் சீட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து ஏனோ நடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்க வேண்டாமா? அதுதான் முக்கியம். என்ன ஒரு செயலுக்கும் வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து உட்காந்து ஒரு நோயாளிக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, முக்கியமான ஒரு நோய்க்கு அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது அவங்கள ஒரு 10 நிமிஷமாவது உட்கார வச்சு கரெக்டாக சொல்லணும். எனக்கு காட்டு கிடக்கிறான் 50 பேர், இவங்களுக்கு வந்து நான் 3 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும்னா அவர் டாக்டருக்கு லாய்க்கு இல்லை. நேரம் உயிர் சம்மந்தமானது, அது உயிர் சம்மந்தமானதோ இல்லை அது விளையாட்டு சம்மந்தமானதோ இல்லை அது வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்குற இதோ ஒரு இசையோ எதுலேயோ வந்து நமக்கு வந்து நான் பேர் வாங்க போனோம், எனக்கு வந்து எல்லாரும் என்னை வந்து நினைக்கணும், அது மற்றவங்களுக்கு வந்து பயனுடையதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க செய்கிற அந்த செயல்கள் காரியங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக தான் இருக்கும். அது வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கையை வந்து அழகாக்கும். வாழ்க்கையை எப்படி அழகாக்குறதுனா ஒன்றும் கிடையாது, மற்றவங்க பாராட்டுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் திரும்ப வருவாங்க, அவருடைய பிஸ்னஸ் வந்து கொலிக்கும். அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்காரோ, ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரோ, ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரோ, அவரை தேடி வந்து மக்கள் வந்து இது பண்ணுவாங்க. ஒரு லைம்லைட் வெளிச்சம், அவருக்கு ஒரு புகழ் கிடைக்கும். ஏன்னா மனித வாழ்க்கையை அதுக்கு தானே நம்ம வந்து வாழ்கிறோம். ஏன்னா போய் மூளையில் போய் முடங்கி இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லையா? அதனால் இப்போ வந்து அது வந்து ஒரு வெற்றியை கிடைக்கும். ஒரு சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு நம்மளுடைய அழுத்தம் திருத்தமான செயல் தான் வந்து மற்றவங்க கண்ணை உறுத்தி அப்புறம் மனசை உறுத்தி நம்மளை கொண்டு போய் ஒரு கோபுரத்தில் வந்து உட்கார வச்சு காட்டும். மிக்க நன்றி நண்பர்களே.